சார் வணக்கம் சார் ஒரு நிமிஷம். சொல்றம்மா. எங்க ஊர்ல 10க்கும் மேற்பட்டவங்க இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க என்ன சொன்னாங்க. கேள்வி? சின்ன குழந்தையா இருந்தாலும் செல்ல பாத்துக்கிட்டே தான் சாப்பிடுறாங்க, செல்ல பாத்துக்கிட்டு தான் எல்லா வேலையும் செய்யறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்ல முடியுமா? ஒரு மாத்திரையில குணமாடக்கூடிய விஷயம் இது இல்ல. நீங்க கேட்ட விஷயம் மிகப்பெரிய விஷயம். நீ பல பேர் வீட்டுல அந்த பிரச்சனை இருக்கு. முதல்ல குழந்தைங்களுக்கு அட்ரஸ் பண்றது முன்னாடி பெரியவங்களுக்கு சொல்லிடுற பாருங்களா. பெருவாரியான மனிதர்கள் சாப்பிடும்போது மொபைல் நோண்டிக்கிட்டே சாப்பிடுறாங்க. இது மிகப்பெரிய தவறு. இயற்கை நம்ம உடம்பு அப்படி வடிவமைக்கல. நம்ம என்ன சாப்பிட்றோம்னு தெரிஞ்சாதான் இயற்கைக்கு அதை எப்படி சமைக்கிறதுன்றதை அது பிளான் பண்ணும். தண்ணி குடிக்கிறோமா, உருளைக்கிழங்கு சாப்பிட்றோமா, அசைவம் சாப்பிட்றோமா, கீரை சாப்பிட்றோமா, நமக்கு தெரியணும். மூளைக்கு தெரிஞ்சாதான் இது எந்த இடத்துல தள்ளி எப்படி சேமிக்கலாம்னு அது பிளான் பண்ணும். டிவியும் மொபைலும் நோண்டிக்கிட்டே சாப்பிட்டோம் அப்படின்னா பேராபத்து. இது ஒரு செய்தி. இப்ப குழந்தைங்களுக்கா ஒரு 5வது படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் அந்த செய்தி. அதுக்கு மேல தாண்டிட்டா இது குழந்தைங்களுக்கு நிறுத்தணும் அப்படின்னா 2 குழந்தைங்களை உட்கார வைக்கணும், 4 பெரியவங்களை உட்கார வைக்கணும். 4 பெரியவங்க 2 குழந்தைங்களை உட்கார வச்சு மீட்டிங் மாதிரி நடத்தணும். அந்த மீட்டிங் எப்படி நடக்கணும் அப்படின்னா, நம்ம போன வாரத்தை என்னென்னலாம் பண்ணோம், என்னென்னலாம் நல்ல விஷயம் பண்ணோம், என்னென்னலாம் நடந்து வந்தது, எதெல்லாம் செஞ்சது மற்றவங்களுக்கு கஷ்டமா இருந்தது, அதெல்லாம் நான் என்னத்தை மாத்திக்க போறேன்னு இப்படி ஒரு டாபிக் ஆரம்பிக்கணும். டாபிக் ஆரம்பிச்சு முதல்ல அப்புறம் லாஸ்டா கெட்ட குணத்துக்கு வரணும். பெரியவங்க முதல்ல சொல்லணும், நான் இனிமேட்டு சிக்கன் சாப்பிட மாட்டேன், இனிமேட்டு நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், இனிமேட்டு நான் படுக்கை எடுத்து வைக்காம வர மாட்டேன், 6 மணிக்கு மேல தூங்க மாட்டேன்னு முதல்ல பெரியவங்க இதுக்கு ஒரு முன்னுதாரணமா அவளை வழிகாட்டணும். அப்புறம் அதுல ஒரு பெரியவங்க சொன்னா, இனிமேட்டு செல்போனே பயன்படுத்த மாட்டேன் இந்த நேரத்திலயோ அல்லது முழுசாவோ அப்படின்னு பெரியவங்க சொல்லணும். இதை குழந்தைங்க பார்க்கணும். குழந்தைங்க பார்த்துக்குள்ள குழந்தைங்களே நம்ம சொல்ல வைக்கணும், இனிமேட்டு நீயும் செல்போன் பயன்படுத்த மாட்டேதானடா அப்படின்னு சொன்னா அதுங்க ஆமானும். இப்படி செஞ்சா அந்த குழந்தைங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு வைதி இருக்கு. என் வீட்டுல இது மாதிரி ஒரு குழந்தைய நான் நிறுத்திருக்கேன். அந்த குழந்தை செல்போனே நீ தொடாது. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யாரு கேள்வி கேட்டாலும் அவங்க கிட்ட சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது எனக்கு ஒரு ஸ்கிரிப்டா எழுதி போனோன்னு ஆசை, போராத காலம் நேரமின்மை. நான் ஸ்கிரிப்டா எதுனா உங்களுக்கு பழியும் புரியுது. ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஆனா ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. ரைட், பை.